நமசிவாய வாழ்க. சித்தர் என்ன சொல்றார் இந்த பாடல்ல? மனிதன் எந்தெந்த பொருட்களுக்கு மேலெல்லாம் ஆசை வச்சிருக்கிறான், அந்த பொருட்கள் மேல ஆசை வைத்ததுனால அந்த பொருள்களுக்கு நடக்கின்ற இழப்பீடுகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே சித்தர் இந்த பாட்டில் சொல்றார். என்ன? மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. என்ன சொல்றார்? மண்கலம் கவிழ்ந்த போது, மண்பானை செய்யறோம், அந்த மண்பானை செஞ்சு தவறுதலாக எங்கேயாச்சும் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா அந்த மண்பானையினுடைய இந்த துண்டு பீஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சிடுறாங்க. இதுவே வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார். இப்போ வெண்கலத்தால் எதனா ஒரு பாத்திரம் செய்கிறோம், அந்த பாத்திரத்தில் எதனா ஒரு விரிசலோ, அந்த பாத்திரத்தில் எதனா ஒரு ஓட்டையோ, அது எதனா ஆயிடுத்துன்னா அதை திரும்பி சரி செஞ்சு திரும்பி அதை யூஸ் பண்ணுறோம் இல்லவா? அதாவது எந்த விதமான பொருட்களுக்கும் உண்மையான விலை அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மனசு தான் எல்லா விலையும் நிர்ணயிக்கிறது. இப்போ தங்கம் இருக்குதுன்னா தங்கத்துக்கு எந்த விதமான உண்மையான விலையுமே கிடையாது. நம்மளுடைய மனசு தான் நம்மளுடைய ஆசையை பொறுத்து, தங்கம் ரொம்ப அழகாக இருக்குது, வைரம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை நம்ம போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய மனசு ஆசைப்படுறதுனால அதனுடைய விலைகளை நம்மளே தான் அதை கூட்டி அதனுடைய விலைகளை நம்மளே தான் நிர்ணயிக்கிறோம். அப்படி வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவாருங்கிறார். நன்கலம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிந்த உடனே இது என்ன சொல்றாங்க? இது பிணம் அப்படின்ட்டு அதை தூக்கி ஓரமா போட்டுடுறாங்க. அது என்ன விதமான விளையாட்டுன்னு கேட்கிறார் சித்தர் இறைவன் கிட்ட. என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. எனக்குள்ளேயே தான் இருக்குது இந்த உடம்பு, இந்த உயிர் எனக்குள்ள தான் இருக்குது. எனக்குள்ள விட்டு இந்த உயிர் பிரிந்த உடனே ஏன் இந்த மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்குதுன்ட்டு சித்தர் சுவாமியை பார்த்து கேட்கிறாராம். அதனால நம்மளும் முடிந்த வரைக்கும் ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த விதமான பொருட்கள் மேலேயும் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒரே ஆசை, ஒரே ஒரு இன்பம் சுவாமி மேலே தான் இருக்கணும். அந்த ஆசை சுவாமி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த முக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சித்தர் மறைமுகமாக நமக்கு சொல்கிறார். நற்றுணையாவது நமசிவாயவே. நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது.